இந்த சேனலில் நீங்கள் யூடியூப் பற்றிய அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். யூடியூப் சேனலை தொடங்குவது, மெயின்டைன் செய்வது, மேலும் புதிய தகவல்களை, அப்டேட்களை இந்த சேனலின் மூலம் உடனடியாக பெறலாம். ஹாய் சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். யூடியூப் பொறுத்த வரைக்கும் காப்பிரைட் உள்ள எந்த ஒரு விஷயத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது. காப்பிரைட் வீடியோஸ், மியூசிக், பிக்சர் கூட காப்பிரைட்ல இருந்தால் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காப்பிரைட் மியூசிக் இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் காப்பிரைட் இல்லாத வீடியோஸ் எப்படி எடுத்துக்கிறது, பிக்சர் எப்படி எடுக்கிறது, அதை பற்றின வீடியோஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் காப்பிரைட் இல்லாத மியூசிக்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். என்னங்க எப்படி சொல்கிறீங்க, ஒரு மியூசிக் கூட யூஸ் பண்ணிக்கூடாது அப்படின்னா, ஆமாங்க, யூஸ் பண்ணிக்க தான் கூடாது. இப்போதான் யூடியூப் தரவங்க சொல்கிறாங்க. இசை வெளியீட்டு விழாலாம் வச்சு ஒரு மியூசிக்கை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அவங்க ரிலீஸ் பண்ண பிறகு நாங்கள் அதை நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எத்தனை டைம் கேட்குறோம், ஐபேட்லலாம் கேட்குறோம். அப்படி கேட்கும்போது அந்த மியூசிக் நமக்கு சொந்தமாக தான் வெளியிட்டுறாங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. தப்பான ஒரு விஷயம். என்றைக்குமே ஒரு இசைன்றது அதை கிரியேட் பண்ணுறவங்களுக்கு தான் சொந்தம். யார் அந்த இசையை உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம். ஏன்னா யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலான விஷயம். இதன் மூலயமா நீங்கள் ஒரு பணம் சம்பாதிக்கிறீங்க. அப்போ இன்னொருத்தவங்களோட மியூசிக் போட்டு நீங்கள் பணம் சம்பாதிச்சிங்கன்னா இந்த உழைப்பு அவங்களுக்கு தான் போய் சேரும். ஸோ அதனால யூடியூப் பொறுத்த வரைக்கும் இது தப்பான ஒரு விஷயம். அவ்வளோ ஏங்க, நம்ம இப்போ ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கே தெரியாமல் ஒரு தூரத்தில் ஏதாவது ஒரு இசை பேக்ரவுண்டில் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே அதுக்குமே காப்பிரைட் இஷ்யூ வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சிலர் சொல்கிறாங்க நீங்கள் 10 செகண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், 9 செகண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் காப்பிரைட் இஷ்யூ வராமல் இருக்குது. ஆனால் யூடியூப் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரூல்ஸ் எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணுற ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ்க்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும். எப்போவுமே நீங்கள் உங்களோட ஓன் வாய்ஸ் இல்லை ஓன் கண்டென்ட், ஓன் சவுண்டோட தான் பின்னாடி பேக்ரவுண்டில் மியூசிக் ஆட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் நீங்கள் தனியாக அந்த மியூசிக்கு மட்டும் ரிமூவ் பண்ண முடியாது. அதனால் ஃபோட்டோ வீடியோ ஃபுல்லாகவே டெலிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அதனால் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சொந்தமாக ஓன் கண்டென்ட் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணணும் நான் இந்த வீடியோ சொல்லி கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களோட வீடியோவுக்கு எடிட் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரேடியோ ஓடும் பக்கத்தில், அதில் பாட்டு ஓடிட்டு இருந்தது. அந்த சவுண்டு தானாகவே இதில் ஆட் ஆயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு காப்பிரைட் கிளைம் வந்திருந்தது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஒன்று இருக்குது, காப்பிரைட் கிளைம் ஒன்று இருக்குது. காப்பிரைட் கிளைம் அப்படின்றது என்னன்னா, நீங்கள் அந்த மியூசிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருவாங்க. பட் ஆனால் அந்த வீடியோவில் வர ரெவென்யூ வருமானம் பூராவுமே அந்த மியூசிக் யாருக்கு சொந்தமோ, யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்க கிளைம் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஓடும், அதில் விளம்பரமும் வரும். பட் ஆனால் உங்களுக்கு அதுக்கான பேமெண்ட் வராது. அந்த பேமெண்ட் பூரா அவங்களுக்கு போயிடும். ஸோ அதனால் காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்களோட சொந்த கண்டென்ட் போடுங்க. அதுதான் எப்போவுமே சேஃப்டி. வாங்க இப்போ நம்ம டெமோ எப்படின்னு பார்க்கலாம். மொபைல் மூலமாகவே எப்படி காப்பிரைட்டு ஃப்ரீ மியூசிக் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் என்னோடய மொபைலில் தான் க்ரோம் ஓப்பன் பண்ணி அதில் கூகுள் போய் வச்சுருக்கேன், கூகுள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய மொபைலில் ஜிமெயில் லாகின்ல இருக்குது. அதனால தான் இந்த பக்கம் டீனு ஒரு கார்னரில், டாப் கார்னரில் தெரியுது பாருங்கள். உங்களது நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா லாகின் நம்ம யூடியூப்லேருந்து தான் இப்போ மியூசிக்கு டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம். அதில் லாகின் கண்டிப்பாக கேட்கும். அப்படி நீங்கள் லாகின் பண்ணனால இப்போ நீங்கள் சர்ச் பண்ணி லிங்க் கிளிக் பண்ணும்போது அப்போ யூடியூப்பில் ரீடைரக்ட் ஆகிட்டு அப்போ ஒரு லாகின் கேட்கும், அப்போ கூட லாகின் பண்ணிக்கலாம். எப்படியா இருந்தாலும் லாகின் முக்கியம். யூடியூப்லேருந்து மியூசிக் லைப்ரரியிலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா லாகின் கண்டிப்பாக முக்கியம். இப்போ நான் கூகுளில் காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்னு சர்ச் பண்ணுறேன். இதில் மற்ற சைட்டோட காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்லாம் வரும். பட் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணலை, எனக்கு அதை பற்றி தெரியல. அனலைஸ் பண்ணணும். நீங்கள் வேணால் வெப்சைட் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு வெப்சைட்டில் என்ன போட்டிருக்கான், டிஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டிருக்கான்னு பார்த்து அதை வேணால் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு எப்போவுமே ப்ராப்ளம் இல்லாமல் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூடியூப்லேருந்து எடுக்கிறது பெட்டர். யூடியூப்லேயே நிறைய மியூசிக் கொடுத்துருக்காங்க, அப்டேட்டே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ யூடியூப் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூபோட வெப்சைட் வரும், மியூசிக் லைப்ரரின்னு. இங்கே பாருங்கள், யூடியூப் மியூசிக் லைப்ரரின்னு இருக்கா. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இது உங்களோட யூடியூப் மொபைலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா யூடியூப் ஆப்பில் ஓப்பன் ஆகும். இப்போ யூடியூப் ஆப்பில் போயிட்டு மறுபடியும் ப்ரௌசருக்கு ரீடைரக்ட் ஆகிட்டு வந்துடுச்சு. இப்படி வந்த உடனே உங்களுக்கு லாகின் கேட்கும். சப்போஸ் நீங்கள் லாகின் பண்ணல அப்படின்னா லாகின் கேட்கும். நான் இப்போ லாகின் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு லாகின் கேட்கல. இதோட வியூ எப்படி இருக்குன்னா இப்படி பாருங்கள்.
இப்படி தான் இருக்குது. இப்போ லேண்ட் மோர் கொடுத்துருக்காங்க, நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ ப்ளே ஆனது என்ன வீடியோ அப்படின்னு சொன்னால், புதுசாக வந்து யூடியூப் மியூசிக் லைப்ரரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூடியூப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடியோவே போட்டிருக்காங்க. அந்த வீடியோ லிங்க் தான் நம்ம கிளிக் பண்ணோன்னே யூடியூப்பில் அந்த வீடியோ ஓப்பன் ஆகி ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் நான் அதை ஆல்ரெடி பார்த்துட்டேன், அதனால் அதை பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த ப்ரௌசருக்கு வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ராக், டைட்டில், ஜென்ரு, ஆர்டிஸ்ட் என்ன, டியூரேஷன், அது எவ்வளோ நேரம் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி, எப்போ ஆட் பண்ணது, இதில் உங்களுக்கு எது தேவையோ, எந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மியூசிக் தேவையோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கேட்டுட்டு உங்களோட வீடியோவில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்ஸ் தான். இது வந்து எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் வராது. நிறைய இருக்குது பாருங்கள், 1 to 30 ஆஃப் மெனின்னு இருக்குது. அப்படி நீங்கள் சைடில் உள்ள அந்த பட்டனை டிக் பண்ணி நெக்ஸ்ட்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் நிறைய இருக்குது, பாருங்கள் காட்டுறேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு மியூசிக் வந்து நானும் இதுலேருந்து தான் யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் வீடியோக்கு ஏற்ற மியூசிக் நிறைய இதில் கிடைக்கும். இதுலேருந்து எதாவது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் வந்து இந்த இடத்துல டவுன்லோட் மாதிரி ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், ப்ளேக்கு பக்கத்தில். அது நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா போதும், டவுன்லோடு ஆடியோ ட்ராக்குன்னு கொடுத்து டவுன்லோட் ஆகுது பாருங்கள், டவுன்லோடிங் அப்படின்னு வருது. இது டவுன்லோட் ஆகி உங்களோட மொபைலில் ஸ்டோர் ஆகிடும், டவுன்லோடில் இருக்கும். நீங்கள் வந்து எப்பவுமே மியூசிக் டவுன்லோட் பண்ணால் எங்கே ஸ்டோர் ஆகணும் உங்கள் மொபைலில் தெரியும். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா MP3 ஃபார்மேட்டில் இருக்கும், அதை கண்டுபிடிச்சி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சில வீடியோ எடிட்டிங் ஃப்ரீ ஆப்லாம் இருக்குது. அதில் தான் நம்ம வந்து வீடியோலாம் எடிட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்போ அதிலே வந்து மியூசிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மியூசிக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மியூசிக்லாம் காப்பிரைட் ஃப்ரீயானு எனக்கு தெரியாது. ஆப் தான் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க வீடியோ எடிட் பண்ணிக்கிறதுக்கு, அது கூட மியூசிக் கொடுக்குறாங்க, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக கொடுக்குறாங்க. பட் ஆனால் அது காப்பிரைட் ஃப்ரீயாக என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை யூஸ் பண்ணி இப்போதைக்கு ப்ராப்ளம் வரலனாலும் சப்போஸ் எப்பயாவது ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்கை நீங்கள் தேடி எடுத்து, இல்லை வந்து மியூசிக் ஆட் பண்ணும்போது அந்த மியூசிக் காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறது தான் எப்போவுமே வந்து உங்களுக்கு சேஃப்டி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.